கிராமத்தில் காய்கறி சந்தை. பறவைங்களோட ஊர்ல ஒவ்வொரு புதன்கிழமையும் காய்கறி சந்தை நடக்கும். அந்த சந்தையில லூசிபுராவும் சிச்சு காக்காவும் பக்கத்து பக்கத்து கடையில இருந்தாங்க. லூசிபுரா அதோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு வரும். அது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் சுவை அருமையா இருக்கும். ஆனா சிச்சு காக்கா சிட்டி மார்க்கெட்டுக்கு போய் அங்க ஏற்கனவே எல்லாரும் தூக்கி போட்டிருந்த வாடி போன காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு காலையில 8 மணி. சந்தை கலகலன்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் லூசிபுரா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிய கூடையில வச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா கூடையில நிறைய வாடி போன காய்கறிகளை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ லூசி ரொம்ப பொறுமையா, வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறி இப்பதான் பிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்தேன். எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கம்மா வாங்க. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, வாங்கம்மா வாங்க, என்கிட்ட கூட இருக்கிற காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லூசி விக்கிறது நாட்டி காய்கறி, நான் விக்கிறது ஹைபிரிட் காய்கறி. அப்பதான் காய்கறி சந்தைக்கு சோட்டு பன்னு 2 பேருமே வந்தாங்க. அப்ப பன்னுவோட பார்வை லூசியோட கடை மேல போச்சு. அம்மா, லூசி ஆண்டி கிட்ட பாத்தியா சொரக்கா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு? சிச்சு ஆண்டி கிட்ட சொரக்கா வயசான கிழவியோட கை மாதிரி இருக்கு. டே பன்னு, வாய மூடுறா. அந்த காய்கறி ஒன்னும் காஞ்சி போல. இந்த காலத்துல இருக்கிற காய்கறியோட டிசைன் அது. இங்க பாரு சிச்சோ, முந்தா நேத்து உங்ககிட்ட தக்காளி வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு போவாங்கட்டியும் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு லூசி கிட்ட வாங்க போறோம். அப்போ துணி அங்க வந்து, ஆமா ஆமா, நான் கூட லூசி கிட்டயே காய்கறி வாங்குறேன். லூசி, எனக்கும் காய்கறி கொடு. சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன, எல்லாரும் லூசி கிட்ட தான் காய்கறி வாங்க போறீங்களா? சரி சரி, நாளையில இருந்து பாருங்க என்னோட காய்கறி எப்படி பளபளன்னு ஜொலிக்க போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சிச்சு காக்காவுக்கு 1 ரூபாய் கூட வியாபாரம் நடக்கல. அவ எல்லா காய்கறியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. வீட்டுல அவளுடைய புள்ளியான சின்னும் படிச்சுக்கிட்டு இருந்தான். டே சின்னு, அந்த கதவை சாத்துறா, யாரும் வரக்கூடாது. ஏமா, இன்னைக்கு காய்கறி வியாபாரம் ஆகலையா? ஆமாண்டா, எல்லாரும் லூசி கிட்ட இருந்தே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிய வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட காய்கறி எல்லாம் வாடி போயிருக்குன்னு யாரும் வாங்குறது இல்ல. அதுக்குதான் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்கேன். இத அடிச்சா பளபளன்னு ஜொலிக்கும்டா. அம்மா, அது கெமிக்கல்மா. இப்பத்து ஜனங்க இத சாப்பிட்டா எல்லாருக்குமே நோய் வந்துருமா. டேய் போதுண்டா, வாய மூடுடா. நம்மளுக்கு தேவையானதே லாபம்தான். அந்த ஸ்ப்ரே பாட்டில இங்க கொடு. சிச்சு காக்கா துணியை வச்சு முகத்தை மூடிக்கிட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் மேல அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ண உடனேயே அதிசயமா அது எல்லாம் பார்க்க புதுசா பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பச்சை கலர் தண்ணியில பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அவ போட்டு முக்கி எடுத்தா. பாத்தீங்களா என்னோட திறமைய? லூசியோட வாழ்க்கை கோவிந்தா. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்காவோட கடையில இருக்கிற காய்கறியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே வைர மாதிரி பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லூசி கடையில இருக்கிற காய்கறிங்க டல்லா தான் இருந்துச்சு. அப்போ சிச்சு சத்தமா, வாங்க வாங்க, என்கிட்ட இருக்கிற காய்கறி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த காய்கறிக்கு ஃப்ரிட்ஜே தேவையில்லை, 1 வாரம் வச்சாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாத்தீங்களா காய்கறிய? அப்பதான் சிச்சு கடைக்கிட்ட வந்த பன்னு கிளி காய்கறி பார்த்து ஆச்சரியமா, அம்மா, அந்த தக்காளி பாத்தியா எவ்வளவு பளபளன்னு ஜொலிக்குது? என்னோட முகமே அதுல தெரியுது. சிச்சு ஆண்டி, இது கண்ணாடியா இல்ல காய்கறியா? டேய் அதிகமா பேசாதடா, இது ஆர்கானிக் காய்கறி. இது ஸ்பெஷலான காய்கறி, இன்னைக்குதான் கொண்டு வந்த, அதுக்குதான் விலை அதிகம். அட, நேத்துக்கும் இன்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. லூசி கிட்ட இருக்கிற தக்காளில புழு இருக்கு, ஆனா உன் தக்காளி பாரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிச்சு, எனக்கு தக்காளி கூட இத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாருமே சிச்சுவோட கடைக்கே போய்கிட்டு இருந்தாங்க. தேவையான காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. லூசி கடைக்கு யாரும் வரல. லூசி ரொம்ப கவலையா அவ கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அட, என்ன இது? நான் ஃப்ரெஷ்ஷான காய்கறியை தான் கொண்டு வரேன், ஆனா சிச்சுவோட காய்கறி இவ்வளவு பளபளன்னு ஜொலிக்குது. ஏன் காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு? பன்னு ஒரு தக்காளிய கையில எடுத்து பார்த்தா. அது பார்க்க ஒரு கல்லு மாதிரி இருந்துச்சு. சிச்சு ஆண்டி, என்ன இந்த தக்காளி கல்லு மாதிரி இருக்கு? இத கத்தில கட் பண்ண முடியுமா, இல்ல இத அரைக்க மிஷின் தேவைப்படுமா? அதுதான்டா குவாலிட்டி அப்படின்னா. இங்க பாருடா, இவ்ளோ பேசுறல, வாங்குனா வாங்கு, வாங்காட்டி முதல்ல கிளம்புடா. இல்ல இல்ல, நாங்க வாங்கிக்கிறோம், இருந்தாலும் ஒரு டவுட். தக்காளிய முகர்ந்து பார்த்து, ஆண்டி, என்ன ஆண்டி தக்காளி மேல ஏதோ பெயிண்ட் வாசனை வருது, இதுக்கு என்ன நீங்க பெயிண்ட் பண்ணிருக்கீங்களா? சிச்சு காக்கா பதட்டமா, அட, அது தக்காளியோட பியூர் ஸ்மெல்லுடா.
உனக்கு கோல்ட் ஆயிருக்கு, அதனாலதான் அப்படி வருது. துணி பன்னு கிட்ட வந்து, பன்னு, உனக்கு அந்த தக்காளியில அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சா? எனக்கும் அப்படிதான் ஸ்மெல் வருது. சிச்சு ஏதோ வேண்டாத வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னைக்கே அதுக்கேத்த ஆக்ஷனை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாருமே காய்கறி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் லூசிபுரா மட்டும் கடையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப கவலையோட இருந்தா. துணி பன்னு 2 பேரும் அங்க போனாங்க. லூசி, நீ கவலைப்படாத. உண்மைதான் எப்பவுமே ஜொலிக்கும். அந்த பளபளப்பு எப்பவுமே ஜொலிக்காது. துணி, எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணாம நான் காய்கறிய விளைவிக்கிறேன். அதனாலதான் என் காய்கறி வாடி போகுது. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ஜனங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் சிச்சுவனா சும்மாவே விட மாட்டேன். ஆண்டி, இந்த பன் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த சிச்சு அத்தையோட சீக்ரெட்டை உடைக்க போறேன். அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சிச்சுவோட வீட்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பன்னு புச்சி 2 பேரும் ஜன்னல் பக்கம் நின்னு உள்ள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்தா. சின்னு, அந்த கிரீன் கலர் பெயிண்ட் குடுறா. இந்த காய்கறி வாடி போகுது. இந்த காய்கறிக்கு ஸ்ப்ரே பண்ணா இப்பதான் பிரிச்ச ஃப்ரெஷ்ஷா காய்கறி இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா, என் பேச்ச கேளுமா. அதிகமா கெமிக்கல்ல யூஸ் பண்ணாத. டேய், வாய மூடிக்கிட்டு போறியா? இந்த காய்கறிய மார்க்கெட்ல வித்தா அதிகமா காசு கிடைக்கும். உனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன். உள்ள நடக்கிற எல்லாத்தையுமே பன்னு புச்சி 2 பேரும் சேர்ந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா, ஆண்டி காய்கறிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டது உண்மையான காய்கறி இல்ல, பெயிண்ட். அம்மாண்டா பன்னு, இந்த விஷயத்த மட்டும் ஊருக்காரங்க கிட்ட காட்டுனா சிச்சு அத்தைய இந்த ஊர்ல இருந்தே அடிச்சு விரட்டிடுவாங்க. மகி பாட்டி கிட்ட இப்பவே இந்த வீடியோவை போய் காட்டலாம். வேகம் வா. திடீர்னு கால் வலிக்கு பன்னு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் மேல விழுந்தான். டப் டப் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அட, யாரது? திருடங்களா? 2 பேரும் உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு சந்தைக்கு மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, பன்னு, புஜ்ஜி, துணி, லூசி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவ காய்கறி கடையில நிறைய காய்கறியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா. மகி, வாங்க வாங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கங்க. மகி ரொம்ப கோவமா, இரு சிச்சு, காய்கறியை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. துணி, அந்த தண்ணிய கொண்டு வா. சிச்சு ஷாக் ஆயிட்டா. என்னது டெஸ்டா? என் காய்கறி நம்பர் 1 காய்கறி. ஆமா ஆண்டி, நம்பர் 1 பெயிண்டிங் அப்படின்னு எல்லாருக்கும் வீடியோவை காட்டி, இங்க பாருங்க, நேத்து நைட்டு சிச்சு அத்தை வீட்ல எந்த மாதிரி கலரிங் நடந்திருக்குன்னு. வீடியோல சிச்சு காக்கா காய்கறிகளை கலர் தண்ணியில முக்குறதும் அந்த கெமிக்கல்ஸ மிக்ஸ் பண்றதும் எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்தாங்க. நாசமா போனவள, பெயிண்ட் அடிச்சுதான் வியாபாரம் செய்றியா? நேத்து நான் கத்திரிக்காய் குழம்பு வச்சேன், அப்படியே நீல கலர்ல வந்தது. ஏதோ காய்கறி இந்த மாதிரி தான் நினைச்சிட்டேன், பார்த்தா பெயிண்டா? துணி, அந்த தண்ணியில அந்த காய்கறி எடுத்து போடு பார்க்கலாம். துணிக்குருவி சிச்சுவோட கடையில இருக்கிற எல்லா காய்கறியையும் பக்கெட் தண்ணியில கொண்டு வந்து போட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட் தண்ணியோட கலரே மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காய்கறியை எடுத்து பார்த்தா அது வாடி போய் அழுகி போய் தான் இருந்துச்சு. பாத்தீங்களா, இதுதான் இந்த காய்கறியோட உண்மையான கலர். பறவைங்க எல்லாம் கோவமா சிச்சுவை அடிக்க வந்தாங்க. சிச்சு, எங்களோட ஹெல்த் மேலேயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? சிச்சு ரொம்பவும் பயந்துட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாரும் லூசி கிட்ட காய்கறி வாங்குறீங்க, என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டேன். சின்ன காக்கா முன்னாடி வந்து நின்னு ரொம்பவும் கோவமா, அம்மா, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீதான் எனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன்னு என்ன ஏமாத்திட்ட. ஸ்கூல்ல என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே ஏமாத்துறவளோட பையன்னு சொல்றாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போக எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். புள்ள சொன்னதுக்கு சிச்சு காக்காவோட மனசு உடைஞ்சு போச்சு. மத்தவங்க திட்டினப்ப அழல, ஆனா புள்ள சொன்னப்ப அழுக தாங்கல. டே சின்னு, அப்படியெல்லாம் சொல்லாதடா. என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுடா. எல்லாரும் என்ன திட்டுறது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. நீ சொல்ற வார்த்தை தான்டா நெஞ்சில முள்ளா குத்துது. பாத்தியா, உன் பையனே உனக்கு தண்டனைய கொடுத்துட்டான். இனிமே இந்த ஊருக்குள்ள நீ காய்கறிய விக்க கூடாது. காய்கறிய விக்காம இருக்கிறது தான் உனக்கு பெரிய தண்டனை. அமஞ்சிச்சு, நம்மளோட ஹெல்த்தை விட உனக்கு காசுதான் முக்கியமா? அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட காய்கறி கடைய சிச்சு காக்கா மூடிடுச்சு. லூசியோட காய்கறி கடையில தான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது 2 நாள்ல வாடி போனாலும் பரவாயில்லன்னு அங்கதான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு லூசி கடையில ஒரு கேரட்டை வாங்கி,
லூசி ஆண்டி, உங்க கேரட் ஸ்வீட்டா இருக்கு. சிச்சு அத்தவோட கேரட்ல பெயிண்ட் இருக்கு. நீங்க தான் கிரேட். சிச்சு கிட்ட காய்கறி வாங்கி சாப்பிட்டு வயிறே கெட்டு போயிருக்கு. சிச்சு காக்கா அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு சின்ன கேத்தாப்புல அவன் நடந்துக்க ஆரம்பிச்சா. எல்லாருமே லூசிய ரொம்பவும் பாராட்டினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மேல பார்க்க பளபளன்னு இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுல நிறைய கெமிக்கல்ஸ கலந்திருப்பாங்க. அதனால எது நல்லதுன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஜனவரி மாசம். குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காலையில எழுந்துச்சு தண்ணிய தொட்டா போதும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆறு குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டியா இருந்துச்சு. அதனால பறவைங்க எல்லாரும் குளிக்கிறத விட்டுட்டு பர்ஃபியூமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா பன்னு குளிக்கிறதுங்கிற வார்த்தையே மறந்துட்டான். காலையில 8 மணி. ஊரே பனியில முழுகி இருந்துச்சு. அப்ப சோட்டு வீட்டு வாசல்ல பெரிய சண்டையே நடந்துச்சு. டேய் பன்னு, மரியாதையா எழுந்திரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ குளிச்சேதான் ஆகணும். ஒரு வாரம் ஆச்சு நீ குளிச்சு. நாத்தம் தாங்க முடியலடா. அப்ப பன்னு கிளி போர்வையை எடுத்து முகத்தை மட்டும் காட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே, அம்மா ப்ளீஸ் அம்மா, எனக்கு ஒண்ணு வேணும்னாலும் போட்டுடு, ஆனா குளிக்க சொல்லாதம்மா. வெளியில இருக்கிற தொட்டி தண்ணிய பாத்தியாமா? அது தண்ணி இல்லம்மா, லிக்விட் ஐஸ். அத தொட்டா அப்புறம் நான் சில மாதிரி மாறிடுவேம்மா. உன் புள்ள உயிரோட உன் முன்னாடி இருக்கணுமா இல்ல கண்ணுக்கு முன்னாடி சிலையா இருக்கணுமான்னு யோசிச்சுக்கோ. வாய மூடுறா. தண்ணி காய வைக்கலான்னா அடுப்புல விறகுல, கேஸும் தீந்து போச்சு, ஹீட்டரும் வேலை செய்யல. போய் குளிச்சுட்டு வாடா. இதே நிலைமைதான் துணி லூசி வீட்ல இருந்துச்சு. யார் வீட்லயுமே சுடுதண்ணி இல்ல. சிச்சு காக்கா திண்ணையில உக்காந்துக்கிட்டு எல்லார் வீட்லயும் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. சிச்சு அவ மனசுக்குள்ள, ஊர்ல எல்லாரும் சுடுதண்ணிக்காக தவிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கு, பெரிய பித்தளை பாத்திரமும் இருக்கு, விறகு காட்டுல இலவசமா கிடைக்குது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் சுடுதண்ணி காய்ச்சி ஒரு பக்கெட் தண்ணி 50 ரூபான்னு விக்கிறது. 100% லாபம். வாவ் சிச்சு, உன்னோட மூளையே மூளைதான். உடனே சிச்சு காக்கா உள்ள போய் படுத்துக்கிட்டு இருந்த சின்னவை எழுப்பி, டேய் சின்னோ, எழுந்திரிடா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. நீ போய் சீக்கிரமா காட்டுல காஞ்ச விறக கொண்டு வா. நான் போர்டை எழுதிக்கிட்டு இருக்கேன். அம்மா, இந்த பனியில என்னோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடுமா, என்னால போக முடியாது. டேய், இந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா உனக்கு பியூட்டி பார்லருக்கு நான் கூட்டிட்டு போறேன்டா, வாடா. உடனே சிச்சு காக்கா வேலைய ஆரம்பிச்சுது. வீட்டுக்கு பின்னாடி பெரிய அடுப்பை பத்த வச்சு அதுல பெரிய அண்டா வச்சு சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, சிச்சு காக்கா ஹாட் வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. அதுல 4 விதமான ரேட்டு போட்டிருந்துச்சு. ஒரு பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 30 ரூபாய் மட்டும்தான். டீலக்ஸ் பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஹர்பல் பக்கெட் ஹாட் வாட்டருக்கு வெறும் 70 ரூபாய் மட்டும்தான். விஐபி ஸ்டீம் பாத் அது வெறும் 20 ரூபாய் தான். இல்லனா 10 நிமிஷத்துக்கு குளிச்சுக்கலாம். அதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, சோப்பும் பக்கெட்டும் நீங்க தான் கொண்டு வரணும். அத பார்த்ததும் குளிர்ல தவிக்கிற பறவைங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சீச்சு, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நல்ல வேளையா, குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்கெட் தண்ணியை கொடுக்கறியா? வாங்க வாங்க, கியூல நில்லுங்க. பணம் முதல்ல, தண்ணி அப்புறமா. உடனே பன்னு போய் ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் சிச்சு கிட்ட வந்தான். ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வாவ், இங்க வரும்போதே அனல் தூக்குது. எனக்கு ஒரு டீலக்ஸ் பக்கெட் வாட்டர் கொடுங்க. சரி பொண்ணு, கொடுக்கறேன். 50 ரூபாய் கொடு. கொடுக்கறேன் ஆண்டி. ஆனா ஒரே ஒரு டவுட்டு, இந்த தண்ணியில உப்பு பெப்பர் ஏதாவது போடுவீங்களா? என்னது, உப்பு பெப்பரா? குடிக்கிற தண்ணியில இது எல்லாம் போடுவாங்களாடா? அப்படி இல்ல ஆண்டி, 50 ரூபா கொடுத்து ஒரு பக்கெட் சுடு தண்ணி வாங்குறேன். பாதி பக்கெட் தண்ணியில குளிச்சுட்டு பாதியில மேகி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. கேஸ் மிச்சம், அதான் அதுல கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா. சிச்சு காக்கா தலையில அடிச்சுக்கிட்டு, டேய், இந்த தண்ணி குடிக்க மட்டும்தான், குடிக்கிறதுக்கு கிடையாது. உனக்கு தண்ணி வேணுமா வேணாமா? சரி சரி ஆண்டி, ஏன் இவ்வளவு கோவம்? அந்த ஹெர்பல் வாட்டரே கொடுங்க, அதுல அட்லீஸ்ட் வேப்பிலை மனமாவது வரும்ல. அப்போ சிச்சு காக்கா காஞ்சி போன ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்து தண்ணியில போட்டு கொடுத்துச்சு. அது உதந்த வேப்பிலை தான், பறிச்சது கூட இல்ல. அப்பதான் மகிக்கடுகு கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு அதோட டிரைவரான குஹு கூட அங்க வந்துச்சு. குஹு கிட்ட ஒரு பெரிய டப் இருந்துச்சு. சிச்சு, உன்னோட பிசினஸ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் ஒரு பக்கெட் தண்ணி வேணும். ஆனா நார்மல் வாட்டர் கிடையாது, எனக்கு வெளிநாட்டு தண்ணி வேணும். அதாவது இந்த அமெரிக்கால யூஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ளூ கலர் தண்ணி, அந்த தண்ணி தான் வேணும்.
சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அமெரிக்கா தண்ணி வேணுமா? இருக்கு இருக்கு, ஆனா அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் ஆகுமே. சிச்சு காக்கா சின்னுவோட காதுல ரகசியமா இத சொல்லுச்சு. டேய் சின்னு, வீட்டுக்குள்ள உஜால பாட்டில் வச்சிருக்கேன், நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வாடா. ஆனா அது துணிக்கு போடுறது இல்லம்மா. டேய், கிழவி கனடா தெரிய போகுது, கலர் மாறினா போதும், அதுக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்ல. சிச்சு காக்கா தண்ணியில 4 சொட்டு நீலத்தை கலந்துச்சு. உடனே தண்ணி எல்லாம் நீல நிறத்துக்கு மாறுச்சு. இந்தாங்க மேடம், கலிபோர்னியா ப்ளூ வாட்டர். இதுல நீங்க குளிச்சீங்கன்னா உடம்பெல்லாம் ஷைனிங் ஆயிடும். வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். வாவ், கலர் சூப்பரா இருக்கு. குஹு, 200 ரூபாய் கொடு, தண்ணியே எடுத்துட்டு போலாம். பன்னக்கிளி அந்த பக்கெட் தண்ணியை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவனுடைய வீட்டுக்கு போனான். வெளியில குளிர் அதிகமா இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு போறதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவன் பாத்ரூமுக்கு போய் துணியெல்லாம் கழட்டி தண்ணியை தொட்டு பார்த்தப்போ, ஐயோ என்ன இது, தண்ணி மறுபடியும் சில்லுன்னு ஆயிடுச்சு. அப்பல புகை வந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள ஆறி போச்சா? ஐயோ, அப்ப என்னுடைய 70 ரூபாய் வீணாதான் போச்சா? அப்படின்னு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்த்து, சீச்சி, தண்ணியை குடிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. வேப்பெல்லாம் போட்டதுல தண்ணி எல்லாம் கசப்பா இருக்கு. ஐயோ, உண்மையிலேயே என் பணம் இப்படி வீணா போச்சே. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே நடந்துச்சு. இந்த குளிர் காத்து வீசும்போது எல்லாருமே பக்கெட் தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அது ஆறி போச்சு. எல்லாரும் கோவத்தோட சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. துணி, சோட்டு, லூசி, மஹி, பன்னு எல்லாருமே ஆறி போன தண்ணியை கொண்டு வந்து சிச்சு வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சிச்சு, எங்களை ஏமாத்துறியா? நீ சுடுதண்ணி விக்கிறியா இல்ல பச்சை தண்ணி விக்கிறியா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆறி போச்சு, எங்க பணம் கூட. சிச்சு, நீ கொடுத்த ப்ளூ வாட்டர்ல குளிச்சதுக்கு அப்புறம் வெள்ளையா இருக்கிற என்னோட இறகு எல்லாமே நீளமா மாறிடுச்சு. இப்ப நான் அவதார் மூவில வர அந்த பறவைங்க மாதிரி இருக்கேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆண்டி, நீங்க இந்த தண்ணியில என்ன ஹெர்பல் போட்டீங்க? வேப்பையில தான் உங்களுடைய ஹெர்பலா? அதை எங்க வீட்டு ஆடு கூட சாப்பிடவே இல்லை. என் பணத்தை திரும்ப கொடுங்க, இல்ல அந்த பணத்துக்கு ஏத்தாப்புல பொரியாவது கொடுங்க. இது எல்லாத்தையும் கேட்டு சிச்சு காக்கா கொஞ்சம் கூட பதட்டப்படாம, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கொடுக்கும்போது தண்ணி நல்லா சூடா புகை வர மாதிரி தானே இருந்துச்சே. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள தண்ணி ஆறி போச்சுன்னா அது என்னோட தப்பு இல்லையே, அது கிளைமேட்டோட தப்பு. அதுக்கு எல்லாரும் என்ன கேள்வி கேட்டா என்ன பண்றது? என்ன சிச்சு லாஜிக்கே இல்லாம பேசுற? வீட்டுக்கு போற வரைக்கும் தண்ணி சூடா இல்ல அப்படின்னா நாங்க எப்படி அதுல குளிக்கிறது? சிச்சு காக்கா மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணுச்சு. நீ சொல்றது உண்மைதான் துணி, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. இப்போ பக்கெட்ல இருக்கிற தண்ணி ஆறாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு மூடி மூடினா சரியா போயிடும். அப்புறம் பக்கெட்டை சுத்தி ஒரு கோணிப்பைய சுத்தி கொடுத்தா தண்ணி வீட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் சூடா இருக்கும். ஆனா மூடிக்கு 10 ரூபாய், அந்த கோணிப்பைக்கு 20 ரூபாய், தண்ணிக்கு 70 ரூபாய், மொத்தம் 100 ரூபாய் கொடுத்தா உங்க வீடு வரைக்கும் சுட சுட தண்ணி வந்துடும். என்னது, தண்ணிக்கு 70 ரூபாய், மூடிக்கு 10 ரூபாய், கோணிப்பைக்கு 20 ரூபாய், மொத்தம் 100 ரூபாவா? அட கடவுளே, 100 ரூபாய்க்கு ஒரு பிளேட் பிரியாணியே கிடைக்குமே. இந்த சுடுதண்ணிக்காக நாங்க என்ன எங்க சொத்தை எழுதி வைக்கணுமா? அப்ப சின்ன அவங்க அம்மா கிட்ட, அம்மா தண்ணி காலி ஆயிடுச்சு, அண்டால தண்ணி இல்ல. ஐயோ, தண்ணி தீந்து போச்சா? இப்பவே காய்ச்சறேன். சின்னு, டயர் கொண்டு வா. டயரா? புகை வருமா? கண்ணு எரியுமா? பரவாயில்லடா, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, போ. சின்ன போய் பழைய டயரு, ரப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுப்புல போட்டான். உடனே அந்த அடுப்புல இருந்து கருப்பு புகை வந்துச்சு. அந்த புகையால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சிச்சு, என்ன இது? டயரை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த தண்ணியில நாங்க குளிச்சோம்னா எங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். ஐயோ, மூச்சு வேற விட முடியலையே. எல்லாரும் 2 அடி பின்னாடி போய் நின்னாங்க. ஆனா பன்னுவுக்கு ஏதோ சந்தேகம். அந்த தண்ணி எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு பாக்கணும்னு நினைச்சு அந்த புகையை தாண்டி அவன் அண்டா பக்கத்துல போய் நின்னான். அப்பாடா, நல்லா புகை வருது. பக்கத்துல நின்னா ஸ்டீம் பாத் செஞ்ச மாதிரி இருக்கும்ல, அப்ப எனக்கு செலவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பன்னு அந்த அண்டாவோட மூடியை திறந்து ஸ்டீம் பாத் எடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது இங்க இருந்து சின்ன ஒரு டயரை தூக்கி போட்டான். அது அடுப்புல விழாம பன்னு மேல பட்டு பன்னு பக்கத்துல இருக்கிற பச்சை தண்ணி டப்புல விழுந்துட்டான். நல்ல வேலை சுடுதண்ணில அவன் விழல. பச்சை தண்ணி டப்புல விழுந்த உடனேயே பாவ பன்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஐயோ, நான் ஃப்ரிட்ஜ் தண்ணியில விழுந்துட்டேன், யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னடா, சுடுதண்ணிக்காக வந்து பச்சை தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்க, எழுந்திரே. பன்னுவா பச்சை தண்ணியில இருந்து தூக்கி அவனை போத்திக்கே டவல் கொடுத்தாங்க. சிச்சு காக்கா டயர் போட்டு எரிச்சதுல ஊரெல்லாம் கருப்பு புகை. பஞ்சாயத்துல இருந்து வந்து அவளுக்கு ஃபைன் போட்டாங்க. என்ன சிச்சு, இது வியாபாரம் செய்யலாம், ஆனா இப்படி மாசுபாடு பண்ணக்கூடாது. இதுக்கு உனக்கு ஃபைனு 500 ரூபாய் எடு. ஐயோ,
500 ரூபாய் சம்பாதிக்கவே இல்ல, அதுக்குள்ள 500 ரூபாய் ஃபைனா? பாத்தியா சிச்சு, ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. நாளையில இருந்து எல்லாரும் காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டுல தண்ணிய காய்ச்சிக்கலாம். பன்னு குளிர்ல நடுங்கிக்கிட்டே, எனக்கு சுடு தண்ணியும் வேண்டாம், பச்சை தண்ணியும் வேண்டாம். இந்த குளிர்காலம் போற வரைக்கும் நான் பவுடரையோ சென்ட்டையோ அடிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்துடுறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா அண்டாவை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டா. வந்த கஸ்டமரை எல்லாரையுமே இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்களுடைய தேவைய நாம பேராசைப்பட்டு வியாபாரமா மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல லாபம் வராது, ஃபைன் மட்டும்தான் வரும்.